வணக்கம் மனத்தோட. இப்போ என்ன ஆச்சுன்னா, அடலியோட நிலைமை நினைச்சாதான் பெரும் வருத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நேற்று எக்ஸிட் போல் ரிலீஸ் பண்ணாங்க. நிறைய மீடியாவுடைய கருத்து கணிப்புகள் எந்த கட்சி வெற்றி பெறும், பெரும்பான்மை எந்த கட்சி வெற்றி பெறும் சொல்லி லிஸ்ட் வெளியிட்டாங்க. அந்த லிஸ்ட்ல பார்த்தோம்னா பெரும்பான்மையான சேனல் டிஎம்கே தான் மெஜாரிட்டியில் வின் பண்றாங்க. ஏடிஎம்கே அப்படி இப்படின்னு வருது. நம்ம அண்ணா தலைவர தற்கொலை கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல சிஎம் ஆவன்னு கனவு இருந்து அண்ணா எங்கண்ணா இருக்க. அப்ப நம்ம அண்ணன் டிவிகே கட்சிக்கு பார்த்தோன்னா ஒரு 4 தொகுதி 5 தொகுதி, சிலதை பார்த்தோன்னா 10 16 அப்படின்ற மாரி பொறுக்கி போட்டு அப்படி பிச்சை போடுற மாரி போட்டு வச்சிருக்காங்க. ஆனா ஒரே ஒரு சேனல் மட்டும் தான் அண்ணனுக்கு மெஜாரிட்டி வின் பண்ற மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. யார் யாரு தேடி பார்த்தா ஆக்சிஸ் இந்தியா அப்படின்னு ஒரு சேனல். ஊரே ஒரு பக்கம் இப்படி பேசிட்டு இருக்கும்போது யாரா இவன் மட்டும் இப்படி பேசுகிறான்னு போய் 100% போய் பார்த்தா அது ஒரு சங்கி சேனல். ஏன்னா இந்த சேனல் தான் அண்ணனை முத பேட்டி எடுக்க வந்தாங்க. பேட்டி இடத்துல அண்ணன் சொதப்பினதெல்லாம் அந்த பேட்டியை அப்படியே டிராப் அவுட் பண்ணிட்டு போட்டோ மட்டும் எடுத்து ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது விஜயோட நாங்க பேட்டி எடுத்துட்டோம் எங்கேயா வெளியிடேன்னா பேட்டி வெளியே வராது, ஏன்னா அண்ணன் ஏதோ போதையில் தப்ப உளறிட்டாரு, அதனால பேட்டிலாம் ரிலீஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. ஆனா இதுல என்ன கொடுமைன்னா, உலகத்திலே பேட்டி எடுக்க போனா தெரியுமா, அவனை கூட்டி பேட்டி இருக்கிறாங்க. விஜய் என்ன சொன்னாரு, விஜய் என்ன பேசினாரு, விஜய் என்ன மாதிரி கருத்துக்களை கூட சொன்னார் சொல்லி உலகத்திலே முதல் முறையா பேட்டி எடுக்க போனவனு கூட்டி பேட்டி எடுத்த மிகப்பெரிய ஒரு கொடுமைன்னா அது இங்கதான். நம்ம தலைவரை பேட்டி எடுத்தா என்ன ஆகும் அப்படின்றது அது விஜய்க்கு தான் தெரியும், இல்லைன்னா பேட்டி எடுக்க போனோம்னு தான் தெரியும். ஆனா என்னடா மீடியா கண்டு அவ்வளவு பயமா? அந்த பயத்தின் காரணமா தான் அண்ணன் கோயிலா போயிட்டு சாமி எப்படின்னா என்ன ஜெயிக்க வச்சிரு, சாமி எப்படின்னா என்ன ஜெயிக்க வச்சிரு சொல்லிட்டு திருச்செந்தூர் கோயிலுக்கு போறாப்புல, அடி சாய்பாபா கோயிலுக்கு போறாப்புல. நோ என்னன்னா அதெல்லாம், அதாவது இவ்வளவு கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறிய, அட்லீஸ்ட் தேர்தலுக்கு முன்னாடி போய் சாமி கும்பிட்டா கூட பார்த்து இதே மாதிரி சங்கீதமா பண்றான், நம்மால்தான் பழகுது, இவன் சங்கீதம் பழகுது அப்படின்னு ஏதோ ஒரு சங்கி 4 ஓட்டு கூட போட்டுருக்கு. தேர்தல் முடிஞ்சுக்கு அப்புறம் நீ கோயிலுக்குள்ள சுத்தினா கூட எப்படியே ஜெயிப்ப, ஓட்டு போட்டதானே ஜெயிக்க முடியும். அப்ப எக்ஸிட் போலோட கருத்து கணிப்புல அண்ணனுக்கு ஆப்பு சொருவப்பட்டது. மே 4ஆம் தேதி இன்னும் பெரிய சம்பவங்கள் காத்திருக்குது. ஆனா எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு 95% உறுதியானது அப்படின்னு சொல்ல முடியாது. மே 4ஆம் தேதி இன்னும் மாறலாம். இன்னும் மாறலாம்னா விஜய் சிஎம் ஆக முடியாது, இன்னும் விஜய் டெபாசிட் கூட வாங்க முடியாம கூட போகலாம். மே 4ஆம் தேதி பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் பார்த்து சில அணிகள் இப்பவே பார்த்தோன்னா கொதிக்க ஆரம்பிச்சோன்னா, கத்தி கதற ஆரம்பிச்சோன்னா, ஐயோ ஏன் அப்படி எங்க அண்ணன் இப்படி பண்றீங்க, ஆனா விட்டுறாதீங்கண்ணா, இப்படின்னா ஜெயிச்சிருங்கண்ணா, பல இடத்துல வாயை விட்டு வச்சுக்கண்ணா, மம்பு இட்டு வச்சுக்கண்ணா, எல்லாரும் எனக்கு கலாய்ப்பாங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா இப்படின்னா விட்டுறாதீங்கண்ணா, ஜெயிச்சிருந்தா. டே மொன்ன சண்டை போட்டுக்கிறாரு. மொன்ன மக்களுக்காக நிக்கக்கூடிய தலைவனா இருந்தா கண்டிப்பா மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனா மக்கள் யாரும் ஓட்டு போடல. இந்த சோசியல் மீடியால சில அணிகள் இருக்காங்க தெரியுமா, அதாவது ஃபாலோவர்ஸ்க்காகவும் வியூவர்ஸ்க்காகவும் விஜய் பத்தி பேசினா நல்லா வீடியோ போதுன்னு சொல்லி விஜய் தான் அடுத்த சிஎம், விஜய் தான் அடுத்த சிஎம் சொல்லி இவன் ஓட்டு போட்ட பேரு பெரிய பில்டப் பண்ணி மாஸ் பண்ணிட்டானுவ. ஆனா களத்துல மக்கள் யாரும் விஜய்க்கு ஓட்டு போடல. அதுதான் நிதர்சனமான உண்மை. சிம்பிளா சொல்லாங்க, விஜய் ரோட்ல போனா நிறைய கூட்டம் கூட்டி இவனை பில்டப் பண்றானோ மாஸ் பண்றானோ. ஆனா விஜயோட வேட்பாளர்கள் எவனோ ஒருத்தன் வெளியே போனா கூட ஒரு பையன் கண்டுக்க மாட்டான், ஒரு காக்கா கூறி கண்டுக்க மாட்டேது. அது மட்டும் ஒரு பக்கம் இது சுடுகாட்டுக்கு தனி பணத்தை தூக்கிட்டு போற மாதிரி தனியா பேசி போறாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. களத்துல யாரும் மக்கள் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. விஜய் வரும்போது அங்கங்கே எல்லாரும் பில்டிங் எட்டி பாக்குறது, வேடிக்கை பாக்குறது என்னன்னா, சினிமாக்காரன் வரான் இப்படிங்கிறான், சினிமால பார்த்தமே இப்படியே கொஞ்சம் அழகா வெள்ளையா இருந்திருப்பான், நேர்ல எப்படி இருக்கான், கருப்பாக்குறானா இல்ல இன்னும் அதே மாதிரி சகப்பா இருக்கிறானா. சோ அந்த மாதிரி ஒரு காரணத்தால் தான் மக்கள் வேடிக்கை பார்த்தவங்களுடைய வேடிக்கை பார்த்தவங்களாம் நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவான். எங்க அண்ணன் நடந்தாவே திருவிழாடா, எங்க அண்ணன் நடந்தாவே ரோட் ஷோடா அப்படின்னு என்னெல்லாம் பில்டப் பண்ணிக்கலாம் டேய். ஆனா மே 4ஆம் தேதி இவங்க அடிக்கிற அடியில இவங்க அடுத்த 5 வருஷம் இவங்க எழமாட்டாங்க. ஆனா நான் என்ன வேண்டிக்கிறேன்னா, தயவு செய்து விஜய் நின்ன தொகுதியில ஏதோ ஒரு தொகுதியில் வச்சு விஜய் ஜெயிக்கணும். ஜெயிச்சாதான் விஜய் சட்டசபைக்கு வருவல. மவுல நீ மீடியா கிட்ட மாட்டாம நீ தப்பிச்சு போறல, சட்டசபைகள் நீ எப்படி மாட்டிதானே ஆகணும். எல்லா எம்எல்ஏலும் உனக்கு கேள்வி கேட்டு சும்மா குத்து உட்கார வச்சு குத்த போறாங்க. ஒருத்தர் பார்ப்போம். இன்னும் நிறைய ட்ரோல் கண்டென்ட், இன்னும் நிறைய கண்டென்ட் நம்மளுக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு பஞ்சம் இல்லை. ஆனா விஜயனா சினிமாவில் நடிச்சு எங்களுக்கு நீங்க கண்டென்ட் கொடுத்தீங்களோ இல்லையோ, ஆனா அரசியலுக்கு எங்களை நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா வச்சுட்டு, அதாவது வடிவரோட பட்ஜெட் நீங்க தீர்த்து வைக்கிறீங்க.
ஹாப்பினா சூப்பர் சூப்பர். அதாவது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தோம்னா கொடைக்கானல போயிட்டு ஓய்வு எடுக்கிறாரு, சுற்றுலா வந்து சுத்தி பார்க்கிறாரு. அவருக்கு எந்த ஒரு பயமே இல்லை, ஏன்னா அவர் மக்களுக்கு நிக்கிறாரு, களத்துல நிக்கிறாரு, பேசுறாரு. ஆனா அப்படி பேசாத ஒரு தற்குறி தான் நம்மளுக்கு எப்படி எவனும் நம்மளுக்கு ஓட்டு போட மாட்டான்ட்டு, அதாவது எக்ஸாம்ல ஃபெயில் ஆகணும்னு பயப்படணும் தெரியுமா, போயிட்டு எல்லா கோயிலும் வந்து சாமி கும்பிடணும்ல, அதாவது மனசுல பயம் உள்ளவங்க தான் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்து மூட நம்பிக்கை வந்து பரப்பிட்டு இருப்பாங்க. ஆனா சிம்பிளா ஒண்ணு கேக்குறேன், உன்னை ஃபாலோ பண்ற ஆட்கள் எவனா பார்த்தா உன்னை என்ன யோசிப்பான், ஏய் ஏன்னா இது தமிழ்நாட்டு மக்கள் சொல்றமே இது உண்மையில தற்கொலை தான் பழகுது. இந்த காலத்துல இது வந்து ஜோதிடம் பார்த்து ஜாதகம் பார்த்து இது வந்து வாழ்து, இதெல்லாம் நாளைக்கு வந்து நம்மளுக்கு எப்படி நல்லது செய்ய போகுது, எவனா பார்த்து உனக்கு காரி துப்ப மாட்டான். என்ன வயசு ஆகுது உனக்கு? கடினமான உழைப்பு இருந்தவன் எவன் வேணா வெற்றி பெறலாயா? வள்ளுவரே சொல்லுகிறாரு, தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சித்தன் மெய்வதற்கு கூலி தரும் சொல்லுகிறாயா. நீ வந்து முயற்சி செஞ்சனா கண்டிப்பா கூலி தரும். அப்ப முயற்சினா என்ன, களத்துல வந்து நிக்கணும், மீடியாவை சந்தின மக்கள் குரலா ஒழிக்கணும், பேசணும், நாயா கத்துன தொண்டை தண்ணி போற வரைக்கும் வத்தி 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 சாகணும். அப்படி களத்துல எவன் நிக்கிறானோ அவனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதை விட்டு பண்ணையார் புத்தி மாரி இப்பவே தன்னை ஒரு சிஎம் மாரி அந்த ஒரு மிதப்புல அப்படியே நினப்புல அப்படியே வந்து தனி விமானத்துல போறது, அப்படியே பறந்து போறது, இங்க வந்து நிக்கிறது, அப்படியே பில்டப் பண்றது. எதுக்கு இந்த வெத்து பந்தா? அதாவது சிஎம் ஆகணும் நீ மனசுக்குள்ள நினைச்சதா சிஎம் கிடையாதியா? மக்களாகிய நாங்க நினைக்கணும், நாங்க நினைச்சு உங்களுக்கு ஓட்டு போட்டதான் நீ சிஎம். உனக்கு கூட்டத்தை பார்த்து அணிலாம் ஓஹா இவ்வளவு கூட்டம் கூடுது, இவனுலாம் ஓட்டு போட ஜெயிச்சிடணும்னு நீ பாக்குற, அது கிடையாது. தொகுதி வேற களம் வேற. எந்த ஒரு சினிமாக்காரனா இருந்தாலும் மக்கள் வந்து தெளிவா பார்ப்பாங்க. எம்ஜிஆரும் ஒரு சினிமாக்காரர் தான். அவர் ஏன் ஓட்டு போட்டாங்கன்னா அவர் களத்துல வந்து மக்களுக்கு நிக்கக்கூடிய ஒரு ஆளா வந்து ஒரு ஹோப் கொடுத்தாரு, ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு, அதனாலதான் போட்டாங்க. ஆனா நீ 41 பேர் கொன்ன உடனே தலை தெறிக்க ஓடி போனியா நீ? அப்ப நீ எல்லாம் மக்களுக்கு எப்படி நிப்ப அப்படின்னு சொல்லி மக்கள் ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறான். யோசித்தின் விளைவாதான் இன்னைக்கு உங்க செருப்படி கொடுத்திருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். மே 4ஆம் தேதி இன்னும் என்ன மேல் சம்பவம் நடக்குதுன்றது. இந்த எக்ஸிட் போலோட தேர்தல் கணிப்பு வந்து வெளியே வந்திருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.